இந்தியன் மார்க்கெட்ல இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு ஒரு மேசிவ் மற்றும் ஸ்டைலிஷான எஸ்யூவி லீக் ஆயிருக்கு. இது எந்த பிராண்டோட எஸ்யூவி, இந்த காரோட சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். சமீபத்தில் குளோபல் லெவலில் விற்பனையாகிற செரி நிறுவனத்தோட J7 மேசிவான எஸ்யூவி கம்ப்ளீட்லி அன்கவர் பண்ணப்பட்டு ஒரு ஃபிளாட் பெட் ட்ரக்ல இந்தியாவில் வலம் வரதை பார்க்க முடிஞ்சது. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் JSW நிறுவனம் ஏற்கனவே MG மோட்டார்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய ஓன் பிராண்ட்ல ஒரு சில கார் மாடல்கள் லான்ச் பண்ணவிருக்காங்க. ஏற்கனவே J2 அப்படிங்கிற புதிய காரை லான்ச் பண்ற பிளான்ஸும் பல இடங்கள்ல லீக் ஆயிருக்கு. இப்போ இந்த J7 எஸ்யூவி குளோபல் லெவல்ல ஹைபிரிட் டெக்னாலஜி, லாங் ரேஞ்ச் மற்றும் பிரீமியம் ஃபீச்சர்ஸ்க்காக பல மார்க்கெட்ஸ்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு. இந்த J7 உடைய சைஸ் மற்றும் ரோட் பிரசன்ஸை பத்தி சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 மீட்டர்ஸ் லென்த்ல இருக்கு. 1865 mm விட்தோட 1680 mm ஹைட்டோட கிட்டத்தட்ட 2670 mm வீல் பேஸ்ல இந்த காருடைய மேசிவான ரோட் பிரசன்ஸ் இருக்கு. 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மிட் சைஸ் எஸ்யூவியா இந்தியன் மார்க்கெட்ல இந்த கார் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏற்கனவே பார்த்த J2 மாதிரியே இந்த காரும் பாக்ஸி எஸ்யூவி ஷேப்பை ஃபாலோ பண்ணுது. பிரீமியம் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸான லேண்ட் க்ரூசர் மற்றும் டிஃபெண்டர் போன்ற கார்களை ஞாபகப்படுத்துது. எக்ஸ்டீரியர்ல இருக்கிற மேசிவ் லுக் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸும் இந்த கார்ல லோட் ஆயிருக்கு. உதாரணத்துக்கு சென்டர் கன்சோல் அலங்கரிக்கிறது 14.8 இன்ச் டச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், 10.25 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட. இது கூடவே ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே, பேனராமிக் சன்ரூஃப், டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல், ஆம்பியன்ட் லைட்டிங், பவர் டெயில்கேட், வென்டிலேட்டட் மற்றும் பவர்ட் சீட்ஸ், சோனி ஆடியோ சிஸ்டம், N95 ஏர் ஃபில்டர் அப்படின்னு இந்த காரில் இல்லாத ஃபீச்சரே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர் செட்டோட லோட் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ADAS ஃபீச்சர்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே குளோபல் லெவலில் இந்த கார் 5 ஸ்டார் ரேட்டிங்கும் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த J7 இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது இந்த காரோடைய பவர் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இதை பவர் பண்ணுறது 1.5 லிட்டர் டூபோ பெட்ரோல் இன்ஜின் எலக்ட்ரிக் மோட்டார் செட்டப்போட ஹைப்ரிட் டெக்னாலஜியோட வெளிவந்திருக்கு. இந்த இன்ஜின் 141 HP பவர் மற்றும் 215 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது கூடவே எலக்ட்ரிக் மோட்டார் சேர்ந்த உடனே 201 HP மற்றும் 310 நியூட்டன் மீட்டரோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மிட் சைஸ் எஸ்யூவியா இந்த கார் இருக்கு. மேலும் இதில் 18.5 kWh பேட்டரி பேக் இருக்கு. இதன் காரணமாக பியூர் எலக்ட்ரிக் காராகவும் ஷார்ட் டிஸ்டன்ஸில் இந்த காரை யூஸ் பண்ண முடியும். மற்ற ஹைபிரிட் கார் மாதிரி இல்லாமல் இதை பிளக்இன் சார்ஜிங்கும் பண்ண முடியும். எலக்ட்ரிக் காரோட ஃபெசிலிட்டிஸை சிட்டிஸில் யூஸ் பண்ண முடியும். ஹைவே க்ரூசிங்க்கு நார்மலான பெட்ரோல் இன்ஜினை யூஸ் பண்ண முடியும். இந்த பவர் ட்ரெயின் ரொம்பவே ஸ்ட்ராங் மற்றும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால 600 mm வாட்டர் வேடிங் டெப்த், 29 டிகிரி டிபார்ச்சர் ஆங்கிள் மற்றும் ஆல் டெரெயின் கேப்பபிலிட்டிஸோட மோஸ்ட் கேப்பபிள் எஸ்யூவியா இந்த கார் இருக்கு. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 6.6 kW AC சார்ஜரோட ஒரு எலக்ட்ரிக் கார் மாதிரியே சார்ஜ் பண்ண முடியும். இதன் காரணமாக கிட்டத்தட்ட 106 கிலோமீட்டர் வரைக்கும் பியூர் எலக்ட்ரிக் ரேஞ்ச் இந்த காருக்கு கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக எலக்ட்ரிக் மற்றும் பெட்ரோல் ஒன்று சேர்ந்து 1200 கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் சிங்கிள் ஃபியூல் டேங்க் ஃபில்லிங்கில் இந்த காரில் ரேஞ்ச் எதிர்பார்க்க முடியும். ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரேஞ்ச் ப்ரொவைட் பண்ணக்கூடிய காராகவும் இந்த கார் இருக்க போகுது. அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணுற ப்ரூவன் ஆகாத கார் கிடையாது. ஏற்கனவே யூகேல இந்த கார் பெஸ்ட் செல்லிங் காராக இருக்குது. குளோபல் லெவலில் Hyundai Tucson, BMW X1, Citroenோட C5 ஏர்கிராஃப்ட் போன்ற கார்களுடைய கம்பீட் பண்ணுது. பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மலேசியாவில் இந்த கார் கிட்டத்தட்ட 32 லட்சம் ரூபாயிலிருந்து 37 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் பாயிண்ட்ல விற்பனை ஆகுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெவியான லோக்கலைசேஷன் காரணமாக இந்த காருடைய பிரைசிங் இன்னும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதன் காரணமாக 25 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் பிராக்கெட்ல இந்த காரை பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த JSW J7 காரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஏர்லி எவாலுவேஷன் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த லீக்ட் இமேஜஸ் வெளிக்காட்டுது. ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எஸ்யூவியை பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜியோட கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் JSW மோட்டார்ஸுடைய கீ டிஃபரன்ஷியேட்டராக இருக்க போகுது. இன்னைக்கு தேதியில் XUV700 போன்ற கார்களே 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்குது டாப் அண்ட் வேரியன்ட். இந்த கார் வந்துச்சு அப்படின்னா பிளக்-இன் ஹைபிரிட் டெக்னாலஜியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங் கண்டெண்டராக இருக்க போகுது 30 லட்சம் ரூபாய் பிரைஸ் பாக்கெட்டில். உங்களில் எத்தனை பேர் இந்த JSW J7 காருக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.